அவர் பிரவேசிச்சிட்டாரு. இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் ஆனதுனால நாம் எல்லாம் அப்படியே போலான்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேருடைய போதனைக்கு நான் வரேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் நமக்காக மரித்ததினாலே, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி விட்டபடியினாலே நாம் எப்படி இருந்தாலும் அந்த பரலோகத்துக்குள்ளே நுழையலாம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டது போல பவுல் சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவுடனே கூட என்னை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஏன் அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள நான் பிரவேசிக்கணும்னா, நான் மரித்தால் மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். அவர் மரித்ததுனால எனக்கு உள்ளே பிரவேசிக்க வழிதான் கிடைச்சிச்சு. ஆனா உள்ளே பிரவேசிக்கிற முறை இருக்கு, அது நான் மரிச்சாதான் முடியும். அவர் மரிச்சதுனால நான் எப்படி இருந்தாலும் உள்ளே போலாம் அப்படிங்கிறது தவறான உபதேசம், முடியாது.